தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எப்படி நைஜீரியன்ஸ் வந்து புழல் சிறைக்கு வந்தாங்க? என்ன கேஸ் அவங்க மேல இருக்கும்? இல்ல, அவங்க மீது வந்து சீட்டிங் கேஸ் நிறைய இருக்கு. சீட்டிங் கேஸ்ல நிறைய வர்றாங்க. அடுத்தது வந்து போதை பொருள் கடத்தல் வழக்குல வர்றாங்க. பவுடர் கேஸ். பவுடர் மட்டும் இல்ல, அது எல்லா வகையான போதை பொருள் கடத்தல் விஷயத்துல வர்றாங்க. ரூபாய் நோட்டை வந்து டாலர் ஆக்கி தரேன், அந்த மாதிரி மோசடி அதுல வருவாங்க. இந்த மாதிரி வழக்குகள் தான் வருவாங்க தவிர அவங்க பெரும்பாலும் கொலை முயற்சி, திருட்டு வழக்கு இதுல வரதில்லை. இப்போ பெண்கள் சிறையில தாக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? நிச்சயம் ஒரு கைதி வந்து இப்போ 2 வார்டன் நிக்கிறாங்க, 10 கைதி இருக்காங்க, நம்ம 2 பேரை தாக்கினா தாக்கிடலாம். ஆனா அந்த 2 பேரை தாக்கிட்டா 20 போலீஸ் வந்து தடன்னு வருவாங்க. 20 பேரை நம்ம தாக்கிட்டேன்னு சொன்னா 200 பேர் வருவாங்க. அது ஒரு சிஸ்டம் இல்லையா? இது வந்து முட்டாள்தனமா இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு கூட தெரியும். அதே போல இந்த தன்பாலின சேர்க்கையெல்லாம் இதா இருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் சொல்றாங்க. அதாவது அந்த தன்பாலின ஈர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கிற நேரத்துல வந்து அறவே இல்லை. அப்படியே ஒருத்தர் 2 பேர் அந்த வெளியே அந்த ஒரு மென்டாலிட்டியோட உள்ள அப்படி எதுனா பழகணும்னு சொன்னா அடிச்சு பின்னு எடுத்து தனி செல்ல பிடிக்கும். இதுக்காக தான் வந்து இந்த சிறை தரக்கூடிய உணவுகள்ல கருத்தடை மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற சில பொருளிகள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் போய் தாமரை சிறை உணவுல இந்த கருத்தடை மாத்திரையெல்லாம் கலக்க மாட்டாங்க. சிறை உணவு வந்து ஒஸ்டா இருக்கும், அதை ஏத்துக்கலாம். பட் இந்த கருத்தடை மாத்திரை கலந்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்க, பாதரசத்தை கலந்துட்டாங்க, இதெல்லாம் வந்து அப்பட்டமான பொய். இந்த பெண் காவலர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி மீது தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தவிர அந்த எஸ்பி மேல குற்றச்சாட்டை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க சூப்பரண்ட் தானே மெயின். ஜெயில் சூப்பரண்டை பத்தி இவங்க வாயே திறக்கலன்னு போது இதுல எனக்கு வந்து ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கு. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திருமிகு தடா ரஹீம் இருந்துள்ளார். வணக்கம் ரஹீம் பாய். புழல் சிறையில ஒரு சர்ச்சை. அங்க இருக்கக்கூடிய ஒரு நைஜீரியாவை சேர்ந்த ஒரு பெண் கைதி சிறைத்துறை பெண் காவலரை அடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. போலீஸை பார்த்தாலே கைதி வந்து அடங்கிதான் போகணும். பெண் போலீஸே அடிச்சிருக்காங்க. ஒரு நார்மல் வாழ்க்கைக்கும் சிறை வாழ்க்கைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். இங்க நார்மல் நடைமுறை வாழ்க்கையில சட்ட ஒழுங்கு சிக்கல், சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. போலீஸால பல்வேறு பிரச்சனை இருக்குங்கிறீங்க. அதே போல சிறைக்குள்ள போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லையா? அந்த அளவுக்கு என்ன ஒரு போலீஸே ஒரு கைதி அடிச்சிருக்காங்க? என்ன நடந்திருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? இப்ப அந்த பெண் சிறையில நடந்த சம்பவம் வந்து நம்ம நேர்ல பார்க்கல. அதனால அங்க உண்மையிலே பெண் கைதி வந்து அந்த சிறை வார்டரை அடிச்சாரா அல்லது அடிக்காம அவங்களுடைய நிர்வாக பிரச்சனையை வேற மாதிரியா பொது தளத்துல கொண்டு வந்திருக்காங்களா அந்த சிறை காவலர்ன்றது நமக்கு தெரியாது. அதே நேரத்துல வந்து சிறையில இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து கையாளுவாங்க, சிறை அதிகாரிகள் கையாளுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே பக்கத்து சிறை புழல் 1ல வந்து நீங்க கூட பார்த்துருப்பீங்க, ஊடகங்கள்லாம் தலைச்செய்தி வந்து போலீஸ் பக்ரீதின் வார்டர் ஜெயிலரு டெப்டி ஜெயிலர் உட்பட அதிகாரிகளை கடுமையா தாக்கினார் அப்படின்ற செய்தி வந்து. பட் அன்னைக்கே வந்து நேர்காணல் பார்க்க போறாங்க மனு வழக்கறிஞர்கள். ஆனா அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. ஆனா எல்லா ஊடகத்திலயும் அந்த செய்தி வந்தது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அதன் பிறகு ஒரு 5 நாள் கழிச்சு 20-25 வார்டர்கள் வந்து அவர் நைட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஒரு 12 மணிக்கு இருக்கும், கதவை திறந்து அடி செம்ம அடி போலீஸ் பகுதினா அடிச்சிட்டாங்க. அடிக்கும்போது என்னன்னா சிறை காவலர்களையும் சிறை அதிகாரிகளையும் பணி செய்ய விடாமல் தடுத்தது மட்டும் இல்லாமல் கடுமையாக தாக்கினார். அதுக்காக நாங்கள் வந்து இதை ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் பூட்டியே 24 மணி நேரம் பூட்டி வச்சிருப்பாங்க. நேர்காணல் மனு குடும்பத்தார் பார்க்க முடியாது, வழக்கறிஞர் பார்க்க முடியாது, நீதிமன்றத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க. இப்படி வச்சு இது பண்ணாங்க. அப்போ என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை கசி விட்டாங்க பாருங்க. சிறை அதாவது ஜெயிலரையும் டெப்டி ஜெயிலரையும் அடிச்சாங்க. ஆமா. அப்போ என்ன ஆகுன்னு சொன்னா இந்த அதாவது அவனை அடிக்கணும்ன்ற ஒரு முடிவு பண்ணிட்டு தான் இந்த நிகழ்வு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னு சொன்னா அதே அதிகாரிகள் பக்கத்து சிறை தண்டனை சிறைக்கு வராங்க. அங்க பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக் அவங்க மீதும் அதே மாதிரி வந்து தாக்குதல் தொடுக்கிறாங்க. தொடர்ந்து பக்ருதீன், அடுத்தது பன்னா இல்லை. ஆனா ஊடகங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னா பணி செய்ய விடாமல் அதிகாரிகள் வார்டர்களையே வந்து அவங்க தாக்கினாங்க, இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த பெண்கள் சிறையில் நடந்த நிகழ்வுகளை இப்போ இந்த பெண் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து ஏடிஜிபி வந்து துணையாக நிற்கிறாரு, அவங்க வந்து ரொம்ப அட்ராசிட்டி பண்ணுறாங்க, அவங்க வந்து ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறது இல்லை,
அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவங்க பெண்கள் கட்டி பிடிச்சி தூங்குறாங்க. இதை பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சிறை கைதிகள் கூட அப்படியே நடந்துக்கிறாங்க. எங்களால் டியூட்டியே செய்ய முடியல அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளை அவங்க வந்து அடிக்கிட்டே பொது தளத்துல அடுக்கியிருக்காங்க. ஆனா இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா நிச்சயம் அப்படி இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னு சொன்னீங்கன்னா, அப்படி வந்து ட்ரெஸ் இல்லாம இருந்தாவே பேட்டன் அடிச்சிருவாங்க. பேட்டன் சொன்னா அடி, புரியுதுங்களா? அது பெண் சிறையா இருக்கட்டும், ஆண் சிறையா இருக்கட்டும். குளிக்கும் போது கூட சரி, பொது தொட்டில ஒருத்தர் நிர்வாணமா குளிக்கிறான்னு சொன்னா 2 பேட்டன் விடுவாங்க. நீ ரூமுக்குள்ள ஒவ்வொரு தனி செல் இருக்கு பார்த்தீங்களா? தனி செல்ல நீ எப்படி வேணாலும் குளிச்சிக்க. பொது இடத்துல வந்து நீ ஜட்டி கூட கழட்டிட்டு, சில பேர் என்ன பண்ணுவோம், பைத்தியக்காரங்க ஜட்டி கிட்டி கழட்டி போட்டு குளிப்பான் பாருங்க, அப்போ பேட்டன் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் சிறை, இது பெண் சிறையிலையும். அதனால வந்து அப்படி இருக்க வாய்ப்புகள் ஒரு 90 விழுக்காடு இல்லை 100 விழுக்காடு இருக்க வாய்ப்பு. சரி. ரெண்டாவது இப்போ நைஜீரியன்ன்றாங்க. நைஜீரியனுடைய அவங்களுடைய கல்ச்சர் அப்படிதான். அவங்க அப்படியே ஜட்டி போட்டு சுத்தக்கூடிய ஆளுங்க அவங்க. இப்போ இங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழக பெண்கள் வந்து அப்படி இருக்க முடியாது இல்லைங்களா? இப்போ வந்து நைஜீரியன்ஸ் அங்க நைஜீரியன்ஸ் வந்து புழல் சிறைக்கு வந்தாங்க, என்ன கேஸ் அவங்க மேல இருக்கும்? இல்ல, அவங்க மீது வந்து சீட்டிங் கேஸ் நிறைய இருக்கு. சீட்டிங் கேஸ்ல நிறைய வர்றாங்க. அடுத்தது வந்து போதைப் பொருள் கடத்தல் வழக்குல வர்றாங்க. பவுடர் கேஸ் பவுடர் மட்டும் இல்ல, அது எல்லா வகையான போதைப் பொருள் கடத்தல் விஷயத்தில் வர்றாங்க. சீட்டிங், கடத்தல், அப்புறம் வந்து இந்த ரூபாய் நோட்டை வந்து டாலர் ஆக்கி தரேன், அந்த மாதிரி மோசடி அதுல வருவாங்க. இந்த மாதிரி வழக்குகள் தான் வருவாங்க தவிர அவங்க பெரும்பாலும் கொலை முயற்சி, திருட்டு வழக்கு இதுல வரத்தில்லை. அவங்களுடைய செக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் இருக்கும் நைஜீரியன். இப்ப நீங்க பெண்கள் சிறை சொல்றேன், ஆண்கள் சிறையில் கூட நைஜீரியன் ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனி பிளாக்கா? தனி பிளாக், செக்யூரிட்டி, ஹை செக்யூரிட்டி பிளாக் 2 இருக்கு. 2ல தான் இருப்பாங்க அவங்க. நீங்க ஹை செக்யூரிட்டி 1ல இருப்போம், அவங்க 2ல இருப்பாங்க. ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. பட் அவங்க கிட்ட வந்து இப்போ உதாரணத்துக்கு மனு, இப்போ நீங்க நேர்காணல் வந்திருக்கீங்க, ஒரு நைஜீரியனை பார்க்க வந்திருக்கீங்க, நீங்க வழக்கறிஞர், நீங்க வந்து பார்க்க வந்திருக்கீங்கன்னா அவன் அங்க ரூம்ல இருப்பான் பாருங்க, ஜட்டி போட்டு அப்படியே கிளம்பி ஜெயில் ரூமுக்கு போவான். உள்ளாடையோட போவான். ஆமா, அதான் அவனுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு போவான். அங்க போய் நின்று அப்படியே நின்று பேசுவான். ஆனா நம்ம வந்து லுங்கி கட்டிக்கிட்டு சட்டை மாட்டிக்கிட்டு, ஏன்னா இது ஒரு கல்ச்சர் இல்லையா? அது அவனுடைய கல்ச்சர், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அதே மாதிரிதான் வந்து இங்க இந்த பெண்கள், அதாவது சிறையில நைஜீரியன் பெண்கள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொன்னா, பட் அவங்களுடைய கல்ச்சரா இருக்கலாம் நேச்சுரல். பட் இப்ப இதுல என்னன்னு சொன்னீங்கன்னா, கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இதே உயர் நீதிமன்றத்துல வெளிநாட்டு கைதிகளுக்கு சிறையில அவங்க கொடுக்கக்கூடிய சலுகைகள் என்ன அப்படின்றது சம்பந்தமா வழக்கறிஞர் நதியா என்ற வழக்கு போடுறாங்க. புகழேந்தி ஜூனியர் நினைக்கிறேன். ஆமா, அவங்க வழக்கு போடுறாங்க. வழக்கு போடும்போது அது சம்பந்தமா வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நீதிபதி பாலசுப்ரமணியம் உட்பட எல்லாமே கேள்வி எழுப்புறாங்க. நீங்க இது சம்பந்தமா வந்து விளக்கம் கொடுக்கணும். கைதினா கைதி தான், அதுல ஃபாரினர்ஸ் இந்தியன்ற மாறுபாடு இல்லை, அதாவது குற்ற வழக்குகள். அதே நேரத்துல சிறைக்குள்ள இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஃபாரினர்ஸுக்கு ஒரு இது சலுகைகள் இருக்கு. என்னன்னா, இப்ப நமக்கு சமைச்சு தான் கொடுப்பாங்க சாப்பாடு. ஆமா, அவங்களுக்கு ரா மெட்டீரியலா கொடுக்கணும் உங்களை மாதிரியே. ஆமா, நாங்க வந்து தடா சிறைவாசியா இருந்து நீண்ட கால சிறைவாசியா இருக்கனால நாங்க நீதிமன்றத்துல அனுமதி வாங்கிதான் வாங்கியிருந்தோம். சரி சரி, ஃபாரினர்ஸ்க்கு நீதிமன்றம் தேவையில்லை, அவங்களுக்கு சிறை விதியே இருக்கு, மேனுவல்னுவாங்க. ஓகே, மேனுவல் எப்படின்னு சொன்னா அவங்களுக்கு காய்கறி அதாவது ரா மெட்டீரியல் கொடுக்கணும். அவங்க இப்ப உதாரணத்துக்கு இப்போ இந்திய உணவு கலாச்சாரம் எப்படி ரொம்ப காரம் போடுவாங்க. ஆமா, அது அவங்க அப்படி இப்ப சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அதனால ஃபாரினர்ஸுக்குன்னு சொல்லி உணவு கொடுக்கல் வாங்க விஷயத்துல மட்டும்தான் ஃபாரினர்ஸுக்குன்னு சில சலுகைகள் இருக்க தவிர மற்ற விஷயத்துக்கு எதுவுமே இல்லை. இப்ப அந்த ஃபாரினர்ஸ் ஆக்ட்லயே பாத்தீங்கன்னு சொன்னா பங்களாதேஷ் வருவனா வரமாட்டான், இலங்கைக்காரன் வருவனா வரமாட்டான், சரி, பாகிஸ்தான்காரன் வரனா வரமாட்டான். ஏன்னா அவங்க எல்லாம் இந்த ஆசிய கண்டத்துல இருக்கிறதுனால அந்த உணவு பழக்க வழக்கு ஒன்றையா இருக்கு இல்லையா? அதனால அவங்க இது பண்றாங்க. சிலோன்காரங்க ஃபைட் பண்ணுவாங்க, நாங்களும் ஃபாரினர்ஸ் எங்களுக்கும் இது கொடுன்னு ஃபைட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபைட் பண்ணி ஒரு கோர்ட்ல எல்லாம் போட்டு வாங்கினாங்க அவங்களும் அதே மாதிரி ஃபாரினர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனா அது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு 200-300 பேர் இருக்காங்க. 200-300 பேர் டெய்லி ரேஷன் கொடுத்து அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய ராஜ்யம் மாதிரி செய்வாங்க. அதே பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா 500 பேர் இருப்பாங்க, குறைஞ்சது 500 பேர் இருப்பாங்க சிறையில. இப்ப 500 பேருக்கு கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுது? அதனால என்ன பண்ணா அதை நிப்பாட்டிட்டு ஒன்லி ஃபாரினர்ஸ்ன்னு சொல்லிட்டு யூரோப் கண்ட்ரிக்கு மட்டும் தரான், மேற்கத்திய நாடுகள் மட்டும் தான் தரான். மேனுவல்ல அவங்களுக்கு ஒரு சிறப்பு, ஆசிய கண்டம் அல்லாதவர்களுக்கு மட்டும் தான் இந்த சலுகை. இப்போ இவங்களுக்கு வந்து சட்ட
சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா இந்திய சட்டம் தான். சரி, எனக்கு என்ன சட்டத்தின் ஐபிசியோ அதே ஐபிசி தான் அவங்களுக்கும். இப்ப ஐபிசி இல்ல, இவர் பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா, அதுதான் அவங்களுக்கும். அவங்களுக்கு விதிவிலக்கு அதுல எல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி, குற்றம் அவங்க செஞ்ச குற்றத்தினுடைய தண்டனைகள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஎன்எஸ் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுமே தவிர உணவு மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்பெஷல் கிரேடு. சரி, அதுதான் இப்ப இந்த பெண்கள் சிறைகளை புரியுதுங்களா? இந்த பெண்கள் சிறையில இப்போ இந்த பெண்கள் சிறையில தாக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? நிச்சயம் ஒரு கைதி வந்து இப்போ 2 வார்டன் நிக்கிறாங்க, 10 கைதி இருக்காங்க, நம்ம 2 பேரும் தாக்கினா தாக்கிடலாம். ஆனா அந்த 2 பேரை தாக்கிட்டா 20 போலீஸ் வந்து தட தட தடன்னு வருவாங்க. 20 பேரை நம்ம தாக்கிட்டேன்னு சொன்னா 200 பேர் வருவாங்க. அது ஒரு சிஸ்டம் இல்லையா? இது வந்து முட்டாள்தனமா இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு கூட தெரியாது. இப்போ 98 கலவரம் நடந்தது, ஜெயிலில் டெப்டி ஜெயிலரை கொண்டுட்டாங்க, ஒரு 2 வார்டரை கொண்டுட்டாங்க. ஏன்னா 500 போலீஸு கன்மேன் வந்து சுட்டு தள்ளினாங்க இல்லையா எல்லாரையும். அது கைதிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதனால அந்த யூனிஃபார்முக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து மரியாதை கொடுத்து அந்த மாதிரி நம்ம ஆட்களுக்கு தெரியும், வெளிநாட்டு கைதிகளுக்கு என்ன தெரியும்? அதாவது நம்ம ஆட்களுக்கு தெரியும், வெளிநாட்டு கைதிகளுக்கு என்ன தெரியும்? அவனும் மனுஷன் தானேங்க, அவனும் வந்து மிருகத்தனமா வந்து நடந்துக்க மாட்டாங்க. இல்ல நைஜீரியன்ஸ் கொஞ்சம் ஹார்ஷா தான் நடந்துப்பாங்க. ஹார்ஷான்னு சொன்னா அவனோட பேச்சு அப்படின்வான். இப்ப நம்ம என்னங்க அப்படின்வோம், அப்படின்வான். அவங்களுடைய அந்த ஒரு கல்ச்சர் அப்படி. அதுக்கு நான் அவனுக்கு மிருகத்தனம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அவங்களுடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க, அங்கேயே யூரின் போவானுங்க, இதெல்லாம் பண்ணுவானுங்க. அது எனக்கு என்ன சொன்னா, செஸ் விளையாடினா கூட நான் பிளாக் காயினை தான் எடுப்பேன். ஏன்னா கருப்பர்களுக்கு அவ்வளோ அப்படியெல்லாம் நான் என்னுடைய திங்கிங். ஆனால் அவங்க சிறையில் பார்த்தோன்னே அவங்களுடைய அந்த இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கும். அதான் அந்த மனுக்கு போகும்போது அப்படியே சுற்றுறது, கோர்ட்டுக்கு போகும்போது தான் பேண்ட் ஷர்ட்டை போடுவானுங்க கொலையில் போகிறது. அது மனு வந்தாலும் சரி, மற்ற இது இருந்தாலும் சரி, வாடா அந்த ட்ராக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் ஜட்டியே போடாமல் அப்படியே சுற்றிட்டு அந்த மாதிரி ஒரு நாகரிகம் வந்து எது நாகரிகம், இதெல்லாம் நாகரிகம் இல்லைன்னு நினைச்சு நாம சுத்துறது தான் நாகரிகம்னு நினைச்சு சுத்துறானுங்க. அதே போல இந்த தன்பாலின சேர்க்கையெல்லாம் ரொம்ப இதா இருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் சொல்றாங்களே. ஆண்கள் சிறையில இல்ல தாமரை, நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா சிறையிலேயே வேலை பார்த்த மருத்துவர் வந்து நானே பல பேரை வந்து அப்படி பார்த்திருக்கேங்கிறாரு. நமக்கு மதுரையில ரொம்ப நாள் சிறையில இருந்த மாலின் விசிகால இருக்காரு, அவருமே மதுரை சிறையில ரொம்ப ரொம்ப சாதாரணமா நடக்குங்கிறாரு. நீங்க என்னன்னா இல்லங்கிறீங்களே. ஏன்னா இப்ப நான் தமிழ்நாட்டுல இருக்கிற 8 சென்ட்ரல் ஜெயிலையும் இருந்திருக்கேன். மதுரை பாளையங்கோட்டை தவிர. மதுரைக்கு போயிருக்கீங்க? அவரு மதுரையில ஆயுள் தண்டனை சிறைவாசி. அவரு மதுரையில பிரச்சனை இருக்குங்கிறாரு. அதாவது ஒன்ஸ் அப்ப அந்த டைம்ல இருந்ததா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனா இப்போ வந்து நான் இருந்த காலத்துல, அதாவது அந்த தன்பாலின ஈர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கிற நேரத்துல வந்து அறவே இல்லை. அப்படியே ஒருத்தர் 2 பேர் அந்த வெளியே அந்த ஒரு மென்டாலிட்டியோட உள்ள அப்படி எதுனா பழகினான்னு சொன்னா அடிச்சு பின் எடுத்துருவாங்க, எடுத்து போய் தனி செல்ல கூட்டிட்டு. நான் மாலினுடைய இன்டர்வியூ பார்த்தேன், அதே மாதிரி வந்து காந்தராஜினுடைய இன்டர்வியூ பார்த்தேன். காந்தராஜ் இன்டர்வியூ வந்து எக்ஸ்ட்ரீம். மாலின்னு சொல்றதாச்சும் சில இடங்கள்ல மறைவா அதிகாரிகளுக்கு தெரியாம நீண்ட நாள் கைதி ஆயுள் தண்டனை சிறையில் இருக்கிறவங்க வந்து ஏதோ பண்ற மாதிரி தான் மாலின்னு சொல்றாரு. அது வந்து மேபி இருக்கலாம், நம்ம எல்லா இடத்தையும் நம்ம பார்க்க முடியாது, அது வேற விஷயம். ஆனா காந்தராஜ் சொல்றது, டாக்டர் சொல்றது எப்படின்னா, நான் வந்து மனுக்கு போவேன், அங்கே எடுத்து நான் டசன் கணக்கில் அந்த என்னது நிறுவத்தை கொடுப்பேன், இப்படியெல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் டூ மச்சு, அது எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறாரு அவர். அப்படியெல்லாம் இல்லை. அது நான் 93 நான் ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் சிறையும் பெண்கள் சிறையும் ஒரே மாதிரி சென்ட்ரல் ஜெயில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பெண்கள் சிறை, இந்த பக்கம் ஆண்கள் சிறை. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒன்று தான், நேர்காணல் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒன்று தான். புரியுதுங்களா? நேர்காணல் அப்போவே வந்து அதேமாரி எதுவுமே இல்லை. அதேமாரி ஜெயலலிதா, சசிகலா சென்ட்ரல் ஜெயிலில் தான் இருந்தாங்க. எங்களுக்கு நேர்காணல் மனு பார்க்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு மனு பார்க்க வருவாங்க. நான்லாம் ஜெயலலிதா, சசிகலா நேரடியாக கிட்ட நின்று பார்த்து தான் அங்கே தான் ஜெயிலில் தான் பார்த்துருக்கேன். ஓகே. ஏன்னா நேர்காணல் எங்களுக்கு காமிக்கக்கூடிய அறையில தான் அவங்களுக்கும் காமிப்பாங்க. சில நேரங்களில் வந்து எங்களுக்கு மனு கூப்பிட்டுருவாங்க, அவங்க முடிச்சுட்டு போகணும்னு சொல்லும்போது அது லேட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நாங்கள் போயிடுவோம், அல்லது நாங்கள் பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து மனுக்குன்னு வந்துடுவாங்க. அந்த இடத்துல நாங்கள் வந்து மீட் பண்ணியிருக்கோம். கருணாநிதி இருந்தார், கருணாநிதி கூட அங்கே தான் மனு பார்த்துருக்காரு. சரி, சென்ட்ரல் ஜெயிலில். அப்படி இருக்கும்போது இவங்க சொல்ற மாதிரி வந்து முழுக்க வந்து எனக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ மாலின்னு சொல்றதும் மேபி இருக்கலாம், ஏன்னா அவரும் கொஞ்ச நாள் இருந்தாரு. அப்படி இருக்கும்போது ஆயுள் தண்டனை கைதிகள் ஒரு சிலர் வந்து ஏன் அப்படி எங்களுக்கு தெரிஞ்ச நாங்களும் அடிச்சிருக்கோங்க எத்தனை பேரையும். கைதிகளுக்கு இதே மாதிரி யாருன்னா ஒருத்தர் 2 பேரும் அந்த மென்டாலிட்டியோட இருந்தாங்கன்னா
அதிகாரிகளுக்கு தெரியாம நம்ம ஆளுங்களே அடிப்பாங்க. ஓகே. ஏன்னா தமிழ்நாடு விடுதலை படை, தமிழ்நாடு மீட்சி படை, இது மாதிரி எல்லா அமைப்புகளும் இருந்தது இல்லைங்களா, புரட்சிகர அமைப்புகள். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யாரும் இல்லை. நிர்வாகமும் வந்து தெளிவா இருக்கும். சிறை நிர்வாகத்தெல்லாம் அப்படியெல்லாம் குறைய சொல்ல. இதுக்காக தான் வந்து இந்த சிறை தரக்கூடிய உணவுகள்ல கருத்தடை மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற சில புரளிகள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் போய் தாமரை சிறை உணவுல இந்த கருத்தடை மாத்திரை எல்லாம் கலக்க மாட்டாங்க. சிறை உணவு வந்து ஒஸ்டா இருக்கும், அதை ஏத்துக்கலாம். புரியுதுங்களா? அது சாம்பார்ன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா வெறும் பருப்பு வேக வச்சு அதுல காய வேக வச்சு ரெண்டுத்தையும் கலந்து ஒரு 2000 பேர் கைதிக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயில கருவேப்பிலை மட்டும் கடுகு மட்டும் போட்டு தாளிப்பு போட்டு மேல அப்படியே எடுத்து கொடுப்பான். அந்த சாம்பார்ன்னு போய் மோந்தாவே ஒரு மாதிரியான வாசம் வரும். அதெல்லாம் ஒஸ்டா இருக்கும். பட் இந்த கருத்தடை மாத்திரை கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்க, பாதரசத்தை கலந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து அப்பட்டமான போய் அது அவங்கள பில்டப் பண்றதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் நான் பாக்குறேன். ஓகே. இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. 100 விழுக்காடு இது நாள் வரையிலும் இல்ல. இனி வருங்காலத்துல எப்படி மாறும்ன்றது தெரியாது. இது சிறை உணவுல கருத்தடை மாத்திரை கலக்க மாட்டாங்க. கருத்தடை மாத்திரையோ ஸ்லோ பாய்சன் என்ற மாத்திரையோ இதெல்லாம் கலந்து அப்புறம் வந்து சிறைக்கு நான் அவரோட போயிட்டு வந்தேன், என்ன அரசு நிர்வாகம் வந்து என்னை வந்து கை கால் வீங்கிடுது அது வீங்கிடுது இப்படி இந்த டயலாக் விடுறவங்க எல்லாம் வந்து அவங்கள தன்னை பில்டப் பண்றதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். சிறையில அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒஸ்டா இருக்கும் சாப்பாடு, குழம்பா இருக்காது. அதை நம்ம ஃபைட் பண்ணி ஈட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ரெடி பண்ணி வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் பெண்கள் சிறையில. இப்போ பெண்கள் சிறையில் பார்த்தீங்கன்னா இப்போ நைஜீரியன் வெளிநாட்டு பெண்கள் சிறை இருப்பாங்க. இப்போ அவங்க ஒரு குற்றச்சாட்டுல முக்கியமான டிஜிபி மேல வைக்கிறாங்க, ஏடிஜிபி மேல வைக்கிறாங்க. இப்போ ஏடிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா, இப்போ வந்து இருக்கிற ஏடிஜிபி இப்போ சென்னையில வந்து காவலர்களா வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இவங்களை தூக்கிட்டு போய் வேலூருக்கு போறது, வேலூர்ல பாக்குறவங்களே சென்னைக்கு கொண்டு வருது, இல்லை சென்னையில இருக்கவங்க நெல்லைக்கு மாத்துறது. ஏன் சொன்னா ஒரே இடத்துல நீண்ட காலமா சிறையில இவங்க வேலை பண்றதுனால சிறைக்குள்ள செல்போனு கஞ்சா எல்லாம் வந்து இவங்க கடத்திட்டு போய் இலவா கொடுத்துடுறாங்க அப்படின்ற ஒரு அதனால வந்து நிறைய பேரை மாத்தாங்க. இப்ப சமீபத்தில் கூட ஊடகத்துல வந்தது, வாட்டர்ஸ் வந்து இங்க போராட்டம் பண்ணாங்க, சேலத்துல வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து ஏடிஜிபி வந்து பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்த ஏடிஜிபிகள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா சிறைத்துறை சூப்பரண்டு இல்ல டிஏஜி சொல்றதை கேட்டுட்டு ஆபீஸ் விட்டு போக மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஃபைலுன்னு போவாங்க. ஆனா இப்ப இருக்கிற டிஜிபி என்ன பண்றாருன்னா, அவரு இங்க உட்கார்றதோட ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சிறைக்கு சுத்துறதுலயே கரெக்டா இருக்காரு. இது வந்து நிர்வாகத்துக்கு ஏதோ ஒரு வகையில இடைஞ்சல் இருக்குனால. ரெண்டாவதுங்க ஃபாரினர்ஸ் சொன்னாவே கைது பண்ணும் போது அந்த ஐஓ என்ன பண்ணுவோம் சொன்னா, முதல் ரிப்போர்ட் வந்து அந்த எம்பசி தான் அனுப்புவோம். சரி, இப்ப நைஜீரியன் இருந்தா நைஜீரியன் எம்பசிக்கு அனுப்பணும், துபாய்காரனா இருந்தா துபாய் எம்பசி, எல்லா எம்பசிக்கு அனுப்பிடுவாங்க. எம்பாசில வந்து பதிவு செய்யப்படும் இல்லைங்களா, இந்த கைதி இத்தனை பேர் இருக்காங்கன்றது பதிவு செய்யப்படும். அப்படி இருக்கும்போது அவங்க மீது உடனே அடிச்சு அவங்களை கொடுமை, இப்போ தமிழ்நாட்டு கைதிகளா இருந்துன்னா அடிச்சு கை கால உடைக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. ஃபாரினர்ஸ்னா அது கை வைக்க மாட்டாங்க, கை வைக்க முடியாது, சட்ட விதிக்கு அப்பாற்பட்ட. தமிழ்நாட்டு கைதி கூட வைக்க கூடாது, எந்த ஒரு கைதி மேலே கை வைக்க கூடாது. ஏன்னா நீதிமன்ற காவல் தான் இருக்கு. ஆமா, வைக்க கூடாது. ஆனா இவங்க வச்சிருவாங்க, ஏன்னா இவங்க கவர்மெண்ட் சரி பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு ஃபாரினர்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, டிஜிபி வர்றாரு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாருன்னா, சிரிச்சுட்டு போகாம என்ன பண்ண முடியும்? உதாரணத்துக்கு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியும். ஏன்னு சொன்னா அவங்க எதுனா இருந்தா எம்பாசி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இவங்களுக்கு சிக்கல், அதிகாரிகளுக்கு இது சிக்கல் ஆகும். ரெண்டாவது, இந்த பெண் காவலர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி மீது தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தவிர அந்த எஸ்பி மேல குற்றச்சாட்டே வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்க சூப்பரண்ட் தானே மெயின். ஆமா, ஜெயில் சூப்பரண்ட் தான் முக்கியமா. ஜெயில் சூப்பரண்டை பத்தி இவங்க வாயே திறக்கலன்னும் போது இதுல எனக்கு வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு, உள்கூத்து இருக்கு. அந்த உள்கூத்தை வந்து இந்த நைஜீரியா, ஆனா தள்ளு முள்ளு நடக்கும், அதெல்லாம் நடக்கும். கைதிகளுக்குள்ள அடிச்சுட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டை அதுதான் அடிக்க முடியாது தாமரை. அது ஆண்கள் சிறையா கைதிகளா இருக்கட்டும், பெண்கள் கைதியா இருக்கட்டும், எப்படிங்க அவங்க அடிச்சா நல்லா தெரியும் இல்லைங்க. அடிச்சா நம்மள பின்னி எடுத்துருவாங்க, கை கால உடைச்சிருவாங்க, தூக்கி வேற சிறைக்கு கமாண்ட் மாத்திருவாங்க, எல்லாமே தெரியும் இல்லை. எப்படி அடிப்பாங்க? கைதிகள் அடிச்சான்றாங்க. இந்த கைதிகள் சிறை அதிகாரிகளை அடிச்சான்றது முழுக்க போய் கட்டுக்கதை. ஆண்கள் சிறையா இருக்கட்டும், பெண்கள் சிறையா இருக்கட்டும், அடிக்கவே மாட்டாங்க. அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து இவங்க ஃபாரினர்ஸ் இங்க சென்ட்ரல்ல இருக்காங்க. இப்போ இங்க இருக்கும்போது வழக்கறிஞர்கள் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. இங்க இவங்களுடைய ரிலேட்டிவ் யாருன்னா, ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா தான் வந்து பார்ப்பாங்க. இவங்களை தூக்கிட்டு போய் சேலை போட்டா யார் வந்து பாப்பா? அப்படி சரி மாத்த முடியுமா? நிறைய மாத்தல, ஃபாரினர்ஸ் அது மாத்திடுவாங்க. இந்த மாதிரி தவறு பண்ணாங்கன்னா மாத்திடுவாங்க. ஓகே, சிறைக்குள்ள அவங்க வந்து அந்த நிர்வாகத்துக்கு கட்டுப்படாம, சிறை அதிகாரி வேலை செய்ய விடாம ஏதோ டார்ச்சர் பண்ணிட்டு மாத்திடுவாங்க. அப்ப மாத்தணும் போது அவங்களுக்கு ஒரு அச்சம் பயம் இருக்குமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி வந்து இவங்க சொல்ற மாதிரி வந்து
தள்ளுமுள்ளு நடந்திருக்கலாம். இது Okay. தள்ளுமுள்ளெல்லாம் நடக்கும். 10-20 வார்டர் வருவாங்க, 50-100 கைதிகளுக்குள்ள தள்ளுமுள்ளு, வாக்குவாதம் இதெல்லாமே நடக்கும். இந்த வாக்குவாதம், தள்ளுமுள்ளு இதுதான் வந்து ஜெயிலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிறை அதிகாரிகளை தாக்க விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ இப்படி ஒரு பில்டப் பண்றாங்க. என்னுடைய பார்வையில் எப்படி தெரியும்னா, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடு குறைபாடுகளை இந்த பெண் கைதிகள் மூலியமா இப்போ வெளியே கொண்டு வராங்க. பெண் கைதி அடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். பெண் கைதி போலீஸ் அடிச்சாங்கன்னா பெரிய செய்தி, பெண் என்றால் பேயும் இறங்கும், அந்த பெரிய செய்தி ஆகும். அது சம்பந்தமா வந்து இப்போ ஏடிஜிபி மீதே திரும்ப திரும்ப குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏடிஜிபி மீது அவங்க ஏடிஜிபி மீது வைக்க வேண்டியதில்லை, அவங்க அதிகபட்சமா சூப்பரண்ட் மீது வைக்கலாம், அதுக்கு அடுத்து டிஐஜி மீது வைக்கலாம். ஏடிஜிபி மீது ஏன் வைக்கணும்? ஏன் சூப்பரண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும்? அவர் தான் இன்சார்ஜ், அவங்க தான் இன்சார்ஜுங்க. இப்ப அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு காவலர் தாக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது அங்க அந்த பெண் எதுவும் வாயை திறக்கல. அப்படி இருக்கும்போது இது ஏதோ உள்கூத்து. ரொம்ப நன்றி ரஹீம் பாய். அதாவது சமீபத்தில் இந்த புழல் சிறையில் அந்த பெண் கைதி, அதுவும் நைஜீரிய பெண் கைதி ஒரு போலீஸை தாக்கிட்டாங்கிற செய்திக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு உள்கூத்து இருக்குது. அதே போல் சிறையில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நம்ம புழலை பொறுத்த வரைக்கும் அந்த தென்பாலின ஈர்ப்பு, அதே போல் வந்து சாப்பாடில் வந்து சிறை உணவுகளில் வந்து இந்த கருத்தடை மாத்திரை கலப்பது, ஸ்லோ பாய்சன் கலப்பது இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் அதையும் தாண்டி பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்குன்னு வெளியே சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை அதை வந்து என்னால் கிராஸ் வெரிஃபை பண்ண முடியல. நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன். நேரம் கொடுத்து பேசி எனக்கு நன்றி ரஹீம் பாய்.